நமசிவாயம். வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்குண்டான ராசி பலன், அதாவது ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை அவங்க பிறந்த நாளுக்கு உண்டான ஒரு பலன்களாக, அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி ஒவ்வொரு நாள்ல பிறந்திருந்தாலும், வெட்னஸ்டே பிறந்திருந்தா எப்படி இருக்கும்? சாட்டர்டே பிறந்திருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதை பொறுத்தவரைக்கும் மிக நுணுக்கமாக ஒரு சில விஷயங்களை வைத்து நான் உருவாக்கியிருக்கிறேன். இத அநேகமா நான் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரெடிக்ஷன்ஸ் வந்து இதுவரைக்கும் எங்கேயும் யூடியூப்லயும் இல்ல, வேற நெட்லயும் எங்கேயும் இருக்க மாரி தெரியல. நீங்க இந்த மாரி ஏதாவது ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, கொஞ்சம் கண்டிப்பான முறையில கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறேன். நான் உருவாக்கி இருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது ஹோர லக்னான்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அத அத வந்து யூஸ் பண்ணி அதில வந்து பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து செல்வ ரீதியாக இந்த இயர் எப்படி இருக்கும்? மன ரீதியாக, குடும்ப ரீதியாக எப்படி இருக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்றோம். அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, இப்ப இதில வந்து மெயினா எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தோம்னா, நெறைய வந்து பார்த்தோம்னா, லக்னம் பேஸ் பண்ணி சொல்றாங்க, ராசி பலன் பேஸ் பண்ணி சொல்றாங்க, நியூமராலஜி பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ, அந்த நியூமராலஜி பேஸ் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது, அ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது, இது எதுன்னு எடுத்துக்கிறது? ஒவ்வொன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஏன்னா, ஒவ்வொன்ல ஒவ்வொரு மாரி தான் இருக்கும் கண்டிப்பாவே. ஸோ எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்காது. அது நம்ம ஒரு ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நெறைய பெர்முடேஷன், காம்புடேஷன்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால நம்ம வந்து இது ஜெனரிக் பலன்கள் தான். ஸோ நான் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, பெயர்ச்சி பலன்கள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கனாலே, கண்டிப்பாக உங்களுக்கு 70%க்கு மேலலாம் நமக்கு வந்து அக்யூரசி சொல்லவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் அக்யூரசி எவ்வளவு கொண்டு வர முடியுமோ, அது மாரியான ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்கிறேன். அதேபோல் இதில இருக்கக்கூடிய ரெமெடிஸ் எல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல்லான ரெமெடிஸா இருக்கும். இதில உங்களுக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 70% தான் இருந்தாலும், இந்த ரெமெடிஸ் அப்படின்ற மாரியான விஷயத்த செய்யும்போது, அதனால உண்டாகக்கூடிய பலன் வரும் இல்லையா? ஸோ, அப்ப அந்த பரிகாரத்தின் மூலமாக, உபாயங்களின் மூலமாக வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ, நீங்க வந்து உங்களுக்கு எந்த நாள்ல நீங்க பிறந்திருக்கீங்களோ, அதற்கு தகுந்தாற் போல் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். டீட்டெயில்டு ராசி பலன் நம்மளோட அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனல்ல வரும். உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா, நீங்க அதில சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இல்லனாலும் நீங்க சாதாரணமா கூட போய் பார்க்கலாம். அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது வந்து இன்றோ அல்லது நாளையோ உங்களுக்கு முழு ராசி பலன்களும் வரும். நான் ஆஸ் யூசுவல் இதையும், அதையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி சண்டே பார்ன் பீப்பிள், மிதுன ராசிக்காரங்க, அது மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதில இருக்கக்கூடிய பலன்கள், அதில இருக்கக்கூடிய பலன்கள எடுத்துக்கோங்க. உங்களுடைய அன்றாட வாழ்நாளிலே இருக்கக்கூடிய விஷயத்திலே ஏதாவது நம்ம சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த தடைகள், தாமதம் அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டது அப்படின்ற மாரி இருந்தா, இந்த ஒரு உபாயங்களை செய்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து அந்த கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாக ரைஸ் ஆகுது அப்படின்றத வச்சு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா உங்களுடைய லைஃப்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமாக மாறுபடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தியோட வருது. வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று சோமவார அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அனுமன் ஜெயந்தியும் உண்டான நாள். ஸோ அந்த நாள்லயே நமக்கு சண்டி ஹோமம் பண்றோம். இந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இந்த நாளிலே நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த சண்டி ஹோமத்த பார்க்கிறதாகட்டும், சண்டி ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்வதாகட்டும், இந்த மந்திரங்களை கேட்பதாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக மாறுவதற்கு உண்டான விஷயமாக இருக்கும் என்று என்னால கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு அற்புதமான நம்ம முதல்லயே ஒரு பிகினிங்ல வந்து நல்ல ஒரு விஷயமா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாரியா விஷயமா கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு அந்த அமாவாசை அப்படின்றது. அதேபோல வந்து பார்த்தோம்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு ராசி பலன்கள் இந்த ஒரு வரக்கூடிய ஒரு 1 வருஷத்துக்கும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்லயும் சரி, என்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அந்தந்த தினத்திலே ஏதாவது விஷயங்கள் செய்யக்கூடாது. மெயினா நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து செய்ய முடியல அப்படின்ற மாரி இருந்தா கூட, செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுட்டோம்னா, அதனால நமக்கு வந்து கெடு பலன்கள் வரும் அப்படின்றது. அதனால அந்த விஷயங்களை தவிர்ப்பதற்கு என்னால வீடியோ போட முடியாத சந்தர்ப்பங்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இருந்ததுன்னா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக, வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கி இருக்கிறோம். ஆல்ரெடி குரூப்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் அந்த குரூப்பா இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதிலேயும் வந்து கொண்டிருக்கும். மெயினா நான் சேனல்ல மட்டும் அந்த டே டு டே ரெமெடிஸ் அப்படின்ற மாரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் செய்யலாம், செய்ய வேண்டாம் அப்படின்ற மாரிலாம் போட்டுட்டு இருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முதல் கமெண்ட்ல போய் பாருங்க. கமெண்ட்ல இருக்கும். அதுல லிங்க் இருக்கும். நீங்க போய் பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் போய் பார்ப்பீங்களா? அந்த மாரி நீங்களா தான் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் வராது. உங்களுடைய கேலரியிலயோ அல்லது உங்களுடைய ஃபோன்லயோ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த மாரியான இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இதுல வந்து இப்ப நம்ம வந்து இந்த ராசி பலனுக்குள்ள வந்துரலாம். அதாவது நாள் பலனுக்குள்ள வந்துரலாம். 2025 ஓடது. ஸோ இதுல வந்து இந்த 2025ஆம் ஆண்டு ஓவரால் ரெமெடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு வருஷத்துல எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு ரெமெடிஸ் பரிகார விஷயங்களோ அல்லது வழிபாட்டு விஷயங்களோ அப்படின்ற மாரியான ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயத்திலே இது வந்து பார்த்ததுல வந்து என்னன்ற மாரியான விஷயம் தெரிந்ததுன்னா,
விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது, பாராயணம் செய்வது, ஹோமம் செய்வது. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், சுதர்சன வழிபாடு ஆகட்டும், மகாவிஷ்ணு வழிபாடு ஆகட்டும், இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதனால எப்பெல்லாம் முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாகவும், விநாயகர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். விநாயகர் வழிபாடுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர், அதாவது உங்களுக்கு ஜூன் வரைக்கும் மே வரைக்குமே வந்து பார்த்தோம்னா, மே டு ஜூன் வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது விநாயகர் எப்போ கும்பிட்டாலும் நல்லது தான். பட் நான் வந்து ஜோதிட ரீதியான ஒரு விஷயமா சொல்றேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். விக்ன விநாயகன் அல்லவா அவர். அதாவது நம்மளுடைய விக்னங்களை, தடைகளை எல்லாத்தையும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேற இருக்கக்கூடியவர். பொதுவா இந்த ஒரு விஷயத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவிஷ்ணு வழிபாடு, விஷ்ணு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து தினசரியே செய்வது நல்லது. புதன்கிழமையில கண்டிப்பா செய்யுங்க. முடிஞ்சா கோயில்ல போயிட்டு, கோயில்ல இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு தூய நெய்யை குடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பலன்களை அதிகரிக்க செய்யும். விநாயகர் வழிபாடு டெய்லியே செஞ்சுட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி கேளுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி கேட்க முடியாதவர்கள், உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற வெல்த் மந்த்ரா மட்டும் வேணும்னா, அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் வெல்த் மந்த்ரான்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாவே பாருங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரமாகட்டும், ஸ்ரீ சுக்த மந்திரமாகட்டும், இதெல்லாமே நீங்க கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அதோடைய ஆடியோஸ் நான் அதில் போட்டிருக்கேன். அதனால கண்டிப்பான அந்த ஒரு விஷயத்தை பார்த்து வாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். புதன்கிழமை விஷ்ணு வழிபாடுன்னு சொல்லிட்டேன். வியாழக்கிழமை சிவ வழிபாடும் இந்த ஒரு வருடத்திலே கண்டிப்பாக தேவை. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து பண்ணிட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரும். திடீர்னு சடன் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்குது. இந்த ஒரு வருஷத்துல சடன் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்குது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள், நீங்கள் தாங்க முடியாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஈவெண்ட் வந்து இப்பதான் ஜெனரேட் ஆகுது. இப்ப இன்னைக்கு வந்து ஈவினிங்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியோ, இல்ல அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது. அது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா, உடனடியாக வாராகியை அல்லது நரசிம்மரை வழிபடுவதுங்கிறது அதிகப்படியான பலன் தரக்கூடியதா இருக்கும். அப்ப எதுவுமே வராம இருக்கிறது பிரிகாஷனரி மெஷர்ஸா பண்றது, டியூஸ்டே நீங்க நரசிம்ம வழிபாடு, வாராகி வழிபாடு அப்படின்றது செஞ்சுட்டு வருது. அவங்களுக்கு விளக்கேற்றி வைப்பதுங்கிறது உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன விளக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக ஏற்றி வருவதுங்கிறது இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சடன் ஈவெண்ட்ஸை கண்டிப்பான முறையில், அதாவது நெகட்டிவ் ஈவெண்ட்ஸை கண்டிப்பான முறையில் இது வந்து தவிர்க்கும். சடன் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல விஷயமாக இருந்தால் அதை அதிகப்படுத்த செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமா செய்துட்டு கொண்டு வாருங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மறைமுக எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் அதே மாதிரி பார்த்தோம்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு தோன்றக்கூடும். தோன்றக்கூடும்னா அந்த மாதிரியான விஷயங்கள் புதிதாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி துஷ்ட சக்திகள், நெகட்டிவ் என்டிட்டிஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆகட்டும், நெகட்டிவ் என்டிட்டிஸ் ஆகட்டும், இந்த ஒரு வருடத்திலே உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நபர்களுக்கு உங்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா, தேவல், அப்புறம் வந்து பில்லி சூனியம், அல்லது சம்மதர், ஏகப்பட்ட என்டிட்டிஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு 3-4 விஷயங்கள் தான் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வரோம் ரெகுலரா. இப்ப நான் இதுல இது மாதிரியான கிட்டத்தட்ட 64 வகை இருக்கிறது. அத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு அதுக்கே டைம் போயிடும். ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கு உண்டான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சண்டை சச்சரவு போடுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்துக்கு மனசு வந்து அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட் பிக்கப் பண்றதுக்கோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னெடுத்து போயிட்டு அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து கலந்துக்கிறதுக்கு, வேண்டாத விஷயங்கள் ஒரு சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கு, அதுல கலந்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, குறிப்பாக கணவன் மனைவி இடத்திலோ, மனைவி கணவன் இடத்திலோ, ஸோ இந்த கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இந்த தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரப்பிங் அதெல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் கம்மி பண்ணிடுங்க. இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகி அது வேறு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மறைமுக எதிரிகளாகட்டும், அல்லது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது சண்டை சச்சரவு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னேன். எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால் இது தொடர்ந்து வருகிறது அப்படின்னா, அந்த விஷயம் முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த முடிவு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த முடிவு வந்து சுபமோ அசுபமோ, ஆனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது வெற்றி அப்படின்னு நினைக்கிறீர்களோ அந்த ஒரு வெற்றியை அது கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் சொல்லிடலாம். அதாவது நம்மளோட லிமிட்டை கிராஸ் பண்ணி போகாதுன்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வியாழக்கிழமை, திங்கட்கிழமை சிவ வழிபாடு செய்துட்டு வரலாம். நான் ஆல்ரெடி சொன்னதெல்லாம் வந்து பொதுவா இருக்கக்கூடிய வழிபாடுகள், அதெல்லாமும் கண்டிப்பாவே செய்யுங்க.
அது மாதிரி செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு. வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சாரி, மண்டேன்னு சொல்லியிருந்தேன். வியாழக்கிழமை, திங்கட்கிழமை சிவ வழிபாடு செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வெள்ளிக்கிழமையில இந்திரனையும் மகாலட்சுமியும் வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரும். இந்திர வழிபாடு எப்படி செய்யறதுங்கிறது நிறைய போட்டிருக்கேன். இந்திரனுடையது ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் இந்திரன் ஓட அந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால அதையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. கண்டிப்பான முறையில் அதுவும் உங்களுக்கு போடுறேன். பார்த்துட்டு நீங்க ரெகுலரா கேட்டுட்டு வரலாம். நீங்களே கூட அதை மனனம் செய்து சொல்லி வரலாம். திங்கட்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடத்திலே உங்களுடைய தாயுடைய ஒரு உடல் நலத்திலே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால அதை கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப், யாருக்காவது வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்ல அம்மா கூட அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதை சரி பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இந்த ஒரு வருடத்தில் கண்டிப்பான முறையில பாருங்க. அதை பிரியாரிட்டைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்துக்கும் வந்து கண்டிப்பான முறையில நீங்க வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருடத்தை பொறுத்தவரைக்கும் திங்கட்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கு. எது எடுத்தாலுமே ஒரு திருப்தி இல்லாத தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்துலயும் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்றது, ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு அடிக்கடி சில விஷயத்தெல்லாம் தோண்டிட்டு இருக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு வருடத்திலே அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு. நீங்க பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியாக ஒரு விஷயமாக உங்களுக்கு முன்னெடுத்து வருகிறது அப்படின்ற மாதிரி இருந்தா, அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யறது? த்ரூ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு வேற நிறைய விஷயங்கள், நாடி சுத்தி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்னாலவோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மனதை வந்து நம்ம வந்து உற்று நோக்குகிறோமோ, சரி எப்படி மனதை உற்று நோக்குவது அப்படின்றது, மனதை உற்று நோக்குவது அப்படின்றது நமக்கு ஒரு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நமக்கு வந்து பண்றதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படின்னா அனபன் சதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரெத் ஒர்க். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு நுனியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாருமே செய்யலாம். இப்ப திங்கட்கிழமை பிறந்தவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. மூக்கு நுனியை வாட்ச் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். மைண்ட வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழி இது ஒண்ணு மட்டும் தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம மைண்ட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தாட் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணணும்னா, மூக்கு நுனிய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த மூச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு மெடிடேஷன் டெக்னிக். பிரெத் ஒர்க்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு மூச்சு பயிற்சி. இது வந்து அனப்பன் சதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இது ஜென்ரலா நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா, டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சு பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் வந்து அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனையுமே அது வந்து உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாம, அதை யோசித்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது அதுக்கான ஒரு டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்ற மாரியான ஒரு விஷயமாக நீங்கள் செய்து வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் தான் இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு வருஷத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. பண விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பரா இருக்கும். பண விஷயங்கள் எல்லாமே வந்து திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு பணமாகட்டும், அதே மாரி வந்து நகை சேர்வதாகட்டும், வேற வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இந்த லக் அப்படின்ற மாரியான விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள் பல்வேறு இடத்திலிருந்து வருது அப்படின்ற மாரியானது எல்லாமே ரொம்ப 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 நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். திங்கட்கிழமை பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் ருத்ராட்சம் இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் அணிவது அப்படின்றது பர்டிகுலரா வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய சார்ட் படி பார்த்துக்கோங்க. உங்க சார்ட் படி பார்த்துட்டு, எந்த ருத்ராட்சம் அணிவது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த ருத்ராட்சத்தை இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் அணிந்து கொள்வது. ஈவன் வந்து பார்த்தோம்னா, முதலாம் நாள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்தவரைக்கும் முதலாம் நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக வருகிறது. அதுக்கு பத்தி தனிப்பட்ட ஒரு பதிவு போடலாம். ஸோ அந்த ஒரு நாள்லயே நீங்க அணிந்துக்கிறதுங்கிறது கூட இன்னொரு நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். இல்லன்னா ஏதாவது ஒரு திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளிலே இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வந்து இந்த ருத்ராட்சத்தை அணிவதுங்கிறது இதுக்கு எந்தவித ரூல்ஸும் கிடையாது. ஆண், பெண்கள் இருவருமே அணியலாம். ஆல் 30 டேஸும் அணியலாம். நோ ரூல்ஸ். எல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, சிவ வழிபாடு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செய்து வருவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வாராகி வழிபாடு வெள்ளிக்கிழமையில செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தினசரியே கணபதியை வழிபட்டு வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ சூக்தம் கேளுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த கணபதி அதர்வ சீர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஸோ அந்த அதர்வ சீர்ஷ ஸ்தோத்திரத்தை வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது, அதுவும் வந்து அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அகைன் நான் வந்து சொல்றது வந்து பார்த்தோம்னா, டிஸ்கிரிப்ஷன் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். அதுல வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஒரு விஷயங்களுமே போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து எல்லா மந்திரங்களையும் நீங்கள் மனனம் செய்து கொள்வதற்கும் அல்லது கேட்பதற்கும் ரொம்ப வசதியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா, இந்த ஒரு வருடத்தை பொறுத்தவரைக்கும் மனநிலையிலே ஏதாவது ஒரு தைரிய குறைவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பதற்கு ஓவராலா இந்த ஒரு வருஷத்துல வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. நார்மலா இருக்கிறத விட வந்து பார்த்தோம்னா, மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் உடல்ல வந்து பார்த்தோம்னா, எனக்கு சக்தியே இல்லாத மாரி ஃபீல் பண்றேன்னு சொல்ற மாரியான ஒரு சூழ்நிலை
இந்த ஒரு வருடத்தில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து உடல் வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீரிய சக்தி குறைவதல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த ஒரு வருடத்திலே அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது கம்மியாகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சிகப்பு விளக்கு இருக்கு இல்லையா? அல்லது தீப நுனியை நம்ம வந்து வள்ளலார் சொல்ற மாரி தீபத்தை பார்த்து மெடிடேஷன் பண்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இல்லன்னா சிகப்பு லைட் போட்டுக்கோங்க. சிகப்பு லைட் ஒரு சின்ன 0 வாட்ஸ் பல்புன்னு சொல்லுவோமே. அத போட்டுட்டு அந்த ஒரு விஷயம் அது மட்டும் இருக்கட்டும். வேற எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம அந்த ஒரு வெளிச்சமா இருக்கிற மாரி உங்க ரூம்ல வச்சுட்டு, அதை பார்த்துக் கொண்டே இருங்கள். ஆ தினசரியே இது ஒரு 10 நிமிஷமாவது செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே காணாம போயிடும். நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும். அ வழக்கமாகவே வந்து பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வாராகி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாமே சூப்பரா பலன் தரக்கூடிய முருக வழிபாடு எல்லாமே சூப்பரா பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு வருடம் வந்து அதெல்லாம் செஞ்சு பாருங்க. சடன் லக் அப்படின்ற மாரியான விஷயங்களும், திடீர்னு ஒரு ப்ராஃபிட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் வருவதற்கு உண்டான ஒரு விஷயமும் இந்த ஒரு வருடத்துல நீங்க வந்து கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலலாம் எந்த குறையும் இருக்காது. சனிக்கிழமைகள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வருடம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள். சனிக்கிழமையில வந்து நீங்க பைரவருக்கு விளக்கேற்றி வருவது, எப்பல்லாம் முடியுமோ சனிக்கிழமைகள்ல அ ப நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். தினசரியே கணபதி வழிபாடு செய்து வாருங்கள். புதன்கிழமையை பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சூப்பரான ஒரு வருடமாக இருக்கும் என்று கண்டிப்பான முறையில சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா, ரிலிஜியஸ் ரிலேட்டடா நெறைய வந்து உங்களுக்கு வந்து ஞானங்கள் அதிகமாக பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அ புதிதாக சித்தர்கள் தரிசனம் கிடைப்பது, சித்தர்கள் வழிபாடு செய்ய துவங்குவது, குரு வழிபாடு செய்ய துவங்குவது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இருக்கிறத விட நெறைய க்ஷேத்ராடனங்களுக்கு போவது அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பலன். இந்த வருஷம் வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அ உறவுகளுக்குள், குறிப்பாக சகோதர, சகோதரிகளுக்குள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லப்போனா, அவங்க வேற ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அதனால உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு வருடத்தில் இருக்கிறது. புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு நரசிம்ம வழிபாடு பண்ணி வருவது சூப்பரான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். நரசிம்மர் சுதர்சனம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு விஷயத்த செஞ்சு வாருங்க. நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். புதன்கிழமையில அவங்களுக்கு நெய் விளக்கு ஏத்தி வரலாம். வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா, அற்புதமான ஒரு வருடம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஃபார்ச்சுனேட்டான இயர்ன்னு சொல்லலாம். நெறைய லக் வரும், நெறைய லாபங்கள் வரும். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாரியான விஷயங்கள். பணம் வந்து குடுத்திருக்கிற பணம் வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திரும்பி வர்றது மாரியான ஒரு சூழ்நிலைகள். நீங்க முயற்சி பண்ணா தான். சும்மா உட்கார்ந்துட்டே இருந்தா கிடையாது. எல்லா விஷயமுமே வந்து நம்மளுடைய முயற்சிங்கிறது திருவினையாக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் செய்வது அப்படின்றது செஞ்சோம்னா, இந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தோம்னா, வருஷக்கணக்கா நம்ம வந்து பணத்த குடுத்துட்டு அவங்க பின்னாலயே அலைஞ்சுகிட்டு இருந்துட்டு கிடைக்காம இருக்கிறது, இந்த ஒரு வருஷத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, பல்வேறு இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து தேவையான நேரத்திலே உதவிகள் தேடி வரும் அப்படின்ற மாரி நெறைய இடத்துல இருந்து ஹெல்ப் வரும். நெறைய சோர்சஸ்ல இருந்து, எதிர்பார்க்கிற சோர்சஸ்ல இருந்து, எதிர்பார்க்காத சோர்சஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஹெல்ப் தேடி வரும். பிசினஸ், கரியர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இம்ப்ரூவ் ஆகும். புரமோஷன்ஸ் அந்த மாரியான விஷயங்கள எதிர்பார்க்கலாம். நாராயண வழிபாடு வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, நாராயண வழிபாடு வியாழக்கிழமைகளிலே செய்து வருவது அல்லது வெள்ளிக்கிழமையிலே நாராயண வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமைகளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது தினசரி சந்திர தரிசனம். இந்த 4ஆம் பிறைய மட்டும் விட்டுட்டு சந்திர தரிசனம் வந்து தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் பார்க்கறது. முடிஞ்சா சந்திரனுக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு அ ம பால வந்து அர்க்யம் விடுவது. இதெல்லாம் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் நெறைய தடவ. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். மத்தபடி வந்து பார்த்தோம்னா, ஓவராலா வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடம் அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்ற மாரியான விஷயம் நான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை பொறந்தவர்களுக்கு அள்ள அள்ள பணம் வரும் அப்படின்ற மாரியான விஷயமாக சொல்லலாம். நகைகள் நெறைய சேரும். வாகனங்கள் வசதிகள் ஏற்படும். ஆ உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் லிவிங் அப்படின்ற மாரியான விஷயத்த பொறுத்தவரைக்கும் கண்டிப்பான முறையில வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடம் 2025 பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா சொல்லலாம். வசீகர தன்மை கூடும். திடீர்னு பார்த்தோம்னா, ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். அது மாரி திடீர்னு ரொம்ப அழகாவது, தேஜஸ் கூடுவது, வசீகர தன்மை கூடுவது, நெறைய பேர் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாரி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடத்தை சொல்லலாம். கண்டிப்பாகவே. எதிரிகள் எல்லாரும் கூட உங்களுக்கு வசமாவார்கள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். வசமாவார்கள்னா என்னன்னா, எதிரிகள் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, உங்கள பார்த்தா பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒரு ரப்பிங்ல இருந்துட்டே இருக்காங்க அப்படின்றவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நார்மலா பழக ஆரம்பிச்சு, நல்லபடியா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பழக ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் கூட உங்கள பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாரியான விஷயம் அது சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் மட்டும் இந்த ஒரு வருடம் வரலாம். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றது நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா, ஸ்பௌஸ்க்குள்ள கணவன், மனைவி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து
அடிக்கடி கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சண்டை வரும்னு நான் சொல்லல. கன்ஃபியூஷன் வரும்னு சொல்றேன். கன்ஃபியூஷன்னா என்ன? ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன கன்ஃபியூஷன்ஸ்னா, ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு வந்து மத்தவங்க செய்யறதுல வந்து இவங்க இந்த எண்ணத்தோட செஞ்சிருப்பாங்களோ, இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கும். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அந்த மாதிரி வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. இதை தவிர்க்கிறதற்கு இந்திர வழிபாடு செய்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்திர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப பலன் தரும். மகாலட்சுமி ஒரு விஷயம் பாருங்க, இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு எவ்வளவு பலன் தருகிறதோ அதை விட 200 மடங்கு அதிக பலன் இந்திர வழிபாடு தரும். அதனால தான் அந்த இந்திரனுடைய மந்திரங்களை கேட்டுட்டு வாருங்கன்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பாருங்க. உங்களுக்கு அந்த இந்திர வழிபாடு பண்றது எப்படின்றதும் நான் நிறைய தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஸ்ரீசுக்தம் கேட்பதும் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும். சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் வந்து மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சிவ வழிபாடு. பழைய டெம்பிள்ஸ், ஏதாவது இந்த சிவனுடைய டெம்பிள்ஸ்ல வந்து டொனேஷன்ஸ் தேவைப்பட்டது, ரினோவேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டதுன்னா அதுலலாம் தானா போய் வாலண்டியரா வந்து சேர்ந்துக்கிறது. நம்மளால பணம் செலவு பண்ண முடியாதுன்னா அங்க போயிட்டு நம்ம வந்து உடலால் ஏதாவது ஒரு உழவார பணி செய்வது, பெருக்கி விடுவது, கூட்டி விடுவது, இதெல்லாம் சிவனுடைய சன்னதியில செய்யறது எல்லாமே சனிக்கிழமையில இந்த வருஷம் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய அதிகமாக உழைப்பீர்கள் இந்த வருடத்துல 2025ல செம்மையா உழைப்பீங்க. அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஒரு கூலி அப்படின்றது சூப்பராகவே கிடைக்கும். எப்பவுமே வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற கூலி அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ல இருக்கிறவங்க, அதே போல் வந்து பார்த்தோம்னா அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய வேலையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷன் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த 2025லே சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே அந்த வேலை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஒரு உயர்வு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்தங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ரொம்ப க்ளோஸாக நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், கணவன் மனைவியோ அவங்களுக்குள்ள மட்டும் ஏதாவது இஷ்யூஸ் அப்பப்போ கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே நம்மளுடைய பொறுமையினாலும், நம்மளுடைய பகுத்து ஒரு விஷயத்தை நாம் வந்து அறிந்து கொள்வதனாலும் கண்டிப்பாக அதை தவிர்த்து கொள்ளலாம். வேண்டாத விஷயங்கள்ல நம்ம வந்து பொறுமையா இருக்கிறது, அந்த டைம்ல இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம்னாலே நமக்கு அந்த விஷயம் போயிடும். அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான். பெரிய ஒரு டேமேஜஸ் எல்லாம் இந்த வருஷம் அதனால உங்களுக்கு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வர துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருடம் இருக்கிறது. ஸோ உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவ வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள். சனிக்கிழமையில முடிஞ்சதுன்னா சிவனுக்கு உண்டான ஒரு விளக்கேற்றி வையுங்கள். சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கண்டிப்பான முறையிலே அசைவத்தை தவிர்க்க வேண்டும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசைவத்தை தவிர்த்தால் நான் சொன்ன மாதிரியான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு அதிகப்படியான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். நமசிவாய.